சரி, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொய் உரைக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் ஒரு நபி, அல்லாஹ்வின் திருத்தூதர், ஆகையால் அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமாக இருக்கிறது என்று நீங்கள் எல்லாம் சொல்லலாம். ஆனால் வாழ்ந்து காட்டி வாழக்கூடிய நன்மக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி சென்றார்கள். மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து செல்லும் வழியில் ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மக்கத்து காபிர்கள் வழிமறித்தறாங்க. இத்தனை ஆண்டு காலமாக இங்கு இருந்தாய், நல்லா வளமாக சம்பாதித்தாய், இப்போது அதெல்லாம் எடுத்துட்டு நீ மதீனாக்கு போறீங்கன்னா உன்னை நாங்க அவ்வளவு சீக்கிரத்துல விட்டுருவோமா? அப்படின்னா உன்னை விட முடியாது. உன்னிடத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காசுகளையும் கொடுத்துட்டீங்கன்னா உன்னை நாங்க மதீனாக்கு விடுவோம் என்பதாக ஒரு ஒப்பந்தத்தை வைக்கிறார்கள். சரி, மக்காவில இருந்து மதீனாவிற்கு போறதுக்கு வேற வழி எதுவும் இல்ல. தன்னிடத்தில் இருந்த அத்தனை பண காசுகளையும் கொடுத்து விடுகிறார்கள் ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆதமுடைய மகனுக்கு ஒரு தங்க காடை கொடுத்தா இன்னொரு தங்க காடை கேட்பான். அந்த மாதிரியான ஒரு அவல சூழ்நிலை இப்பொழுது இருக்கக்கூடிய காலத்தில் மிக கச்சிதமாக பொருந்தும். நான் சொல்ல வருகின்ற நோக்கம், ஒரு தங்க காடை கொடுத்தோம்னா இன்னொரு தங்க காடை கேட்பான்ல, அவன் என்ன பண்ணா, எனக்கு இதெல்லாம் பத்தல, எனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் என்று சொன்னதற்கு ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் கூட யோசிக்கல. இதெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டாவே இல்ல, இதெல்லாம் நான் மீண்டும் சம்பாதித்துக் கொள்வேன். ஆனால் பெருமானாரை பார்க்காமல் என்னுடைய வாழ்நாளில் ஒரு நாள் கூட கழியாது, ஏன் ஒரு நிமிடம் கூட கழியாது. ஆகையால் நான் மதீனாவிற்கு போக வேண்டும். ஆகையால் நீங்கள் சொன்னதை நான் செய்வேன் சொன்னார்கள். ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்னுடைய வீட்டிற்கு போ, அந்த வீட்டிற்கு அருகாமையில் ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்திற்கு கீழ் குழி தோண்டி பார்த்தீர் என்று சொன்னால் நான் சம்பாதித்தது, எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய வாப்பாவோட வாப்பா அத்தனை பேரும் சம்பாதித்த அந்த சம்பாத்தியம் இருக்கும், நீ அதை எடுத்துக்கொள். இது எனக்கு ஒரு பொருட்டாலாம் கிடையாது. நான் அல்லாஹ் தஆலா இந்த வையகத்தில் அனுப்பப்பட்ட நோக்கமே வமா கலக்கத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதுன், மனித வர்க்கத்தையும் ஜின் வர்க்கத்தையும் என்னை வணங்குவதற்கன்றி வேற எந்த நோக்கத்திற்காகவும் படைக்கவில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் சொன்னான். ஆக நான் பெருமானாரை பார்ப்பதற்காக நான் மதீனாவிற்கு செல்கின்றேன் என்பதாக சொல்லிவிட்டு ஷுஐப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறாங்க. இந்த காபிர்லாம் அவங்க வீட்டுக்கு கீழே அந்த மரத்தெல்லாம் வெட்டி சாச்சிட்டு கீழே உள்ள எல்லா குழியும் தோண்டிக்கிட்டே இருக்காங்க. எல்லா மனிதரும் தோண்டிக்கிட்டே இருக்காங்க. 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 3 மணி நேரம் ஆச்சு, கிட்டத்தட்ட 10 மணி நேரம் ஆகியும் அந்த குழிக்குள் இருந்து எவ்வித மாற்றமும் தெரியவில்லை. இந்த கூட்டத்தில் இருந்த ஒரு மனிதர் சொல்கிறார், நான் முட்டாளா இருக்கீங்கள, போவதற்கு சாக்கு எதுவும் சொல்லி அவர் இவ்விடத்தில் இருந்து தப்பி மற்றொரு இடத்திற்கு இடம்பெயர்ந்து விட்டார், நீங்களோ லூசு பைத்தியம் மாதிரி இந்த இடத்துல தோண்டிட்டு இருக்கீங்களே என்பதாக ஒரு மனிதர் சொல்லி வாய கூட மூடல. அங்குள்ள இன்னொரு மனிதருடைய குரல் எழும்புகிறது, அப்படிலாம் சொல்லாத, அவருடைய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை. காரணம், நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்பு கொண்ட, அவர்களை பின்பற்றுகின்ற, அவர்களின் கரம் பிடித்த, அவர்களின் சபைகளில் அமர்ந்த எவரும் பொய்யுரைக்க மாட்டார்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சஹாபாக்களுக்கு ஒரு நற்சான்றிதழ் பெற்று தரும் வகையில் அவருடைய வாழ்க்கை இருந்தது. இன்னும் கூடுதலாக சொல்வமையானால் ரலியல்லாஹு அன்ஹு வரவு அன்ஹு, நாம் அவர்களை பொருந்திக் கொண்டோம், அவர்களும் நம்மை பொருந்திக் கொண்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நற்சான்றிதழை வழங்குகிறார். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வையகத்திற்கு வருவதற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கை சற்று சிந்தனையால் கூட சிந்தித்து பார்க்க முடியாது. காரணம், டெய்லியும் தண்ணி, டெய்லியும் சூதாட்டம், டெய்லி விபச்சாரம், இது போன்று எத்தனை அலாச்சாரங்கள் அந்த மண்ணிலே காணப்பட்டது அல்லவா? இனி வருகின்ற காலத்தில் வாழ முடியாது என்கின்ற சூழலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய பிறப்பிற்கு பின்னால் அதை மிக கச்சிதமாக செயல்படுத்தி காட்டினார்கள். புரட்சி என்றால் இது புரட்சி. இன்றைய காலத்தில் மதுவை ஒரு நாட்டில் இருந்து அகற்றுவது என்பதை மிகப்பெரிய ஒரு சர்வ சாதனை. அதுவெல்லாம் அண்ணா சொன்னார், காந்தி சொன்னார், பெரியார் சொன்னார், எல்லாம் சொன்னார்கள். மதுவிலக்கு என்பது சாத்தியமாக மாற்றியது. ஒரு 23 வருஷத்தில் அரேபிய தேசத்தில்
காலத்தில் மதுவாராய் ஓடி கொண்டிருந்த காலத்தில் இனி வருகின்ற காலத்தில் மதுவின் வாடை இல்லை என்ற இலக்கை ஏற்படுத்தி சென்றவர்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னும் சற்று கூடுதலாக சொல்ல வேண்டுமேயானால் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த அத்தனை பேர்களும் ஒரு மிருகத்தை போன்று இருப்பார்கள். சாப்பாடு இல்லாம இருப்பானே தவிர சண்டை இல்லாமலாம் இருக்க மாட்டான். மிஞ்சி மிஞ்சி போனா இப்ப நம்மள்கிட்ட ஒருத்தர் சண்டைக்கு வரானா அவன்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம், ஏய் ஒழுங்க மரியாதையா போயிரு உன்னை, அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் கூடுதலா சொல்லணும்னா ஒரு சில வார்த்தைகளை சொல்லி அவர்களை திட்டுவோம், அவ்வளவுதான். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இங்க பாரு அவனுடைய ஒட்டகம் நம்முடைய வீட்டுல வந்து தண்ணி குடிச்சிருச்சு, ஆகையால் அவன் நமக்கு பரம்பரை எதிரி, நான் செத்து போயிட்டா கூட நீ அவனை கொன்னே ஆகணும் என்று வசியத் செய்துதான் அவர்களுடைய பெரியவர்கள் எல்லாம் வஃபாத் ஆகுவார்கள். அந்த அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மடமை காலம். அந்த கொடியவர்கள் வாழ்ந்த காலத்தில் ஒரு சமாதான புறாவாக நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவில் பிறக்கிறார்கள்.